சோழிய முடிச்சு விட்டீங்க போங்க. அதுக்கு ஒரு கைதட்டு பாராட்டுகள். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். என்ன விடயம் முழுமையா பார்க்கலாம் வாங்க. அதாவது இப்ப அண்மையில வந்துட்டு கொஞ்ச நாளா வந்துட்டு இந்த தொம்மின் பொருட்கள், அதாவது குவைட்ல இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்துட்டு தொம்மின் பொருட்கள வந்துட்டு நாட்டுக்கு அனுப்பும்போது சில சர்ச்சைகள் வந்துட்டு உருவாயிச்சு. அதாவது டெக்ஸ் அடிச்சது. நாங்க வந்துட்டு இங்க கார்கோ போடும்போது காசு கட்டி தான் போட்டோம். ஆனா நாட்டுக்கு போனதுக்கு பிறகு டெக்ஸ் வந்து ரூ. 1,00,000 வந்துச்சு, 1,50,000 வந்துருக்கு அப்படின்னு சொல்லி பல சர்ச்சைகள நாம பார்த்தோம் இல்லையா? அதன் அடிப்படையில வந்துட்டு நாமளும் ஒரு சில தகவல்கள் போட்டிருந்தோம். எப்படின்னு சொன்னா, நீங்க அனுப்பக்கூடிய பொருட்கள வந்துட்டு ஒரு லிமிட்ல அனுப்புங்க. நீங்க அளவுக்கு அதிகமான பொருட்கள நீங்க உங்க நாட்டுக்கு அனுப்பும்போது, அதனால வந்து ஒரு கஸ்டம்ஸ் ஆலயம் உங்களுக்கு பிரச்சனை வரலாம். இல்ல இந்த குவைத் கவர்மெண்ட்டாலும் பிரச்சனை வரலாம். ஏன்னு சொன்னா, எங்களுக்கு வந்துட்டு குவைட்ல இருந்து வெளிநாடுகளுக்கு வந்துட்டு இந்த தொம்மின் பொருட்கள் அனுப்புறதுக்கு வந்து அலவுட் இல்ல. சரியா? அலவுட் இல்ல. நான் முன்னாடியே போட்டிருப்பேன். நீங்க போயிட்டு பார்க்கலாம் எந்த சேனல்ல. நான் முன்னாடியே போட்டிருப்பேன். அலவுட் இல்ல. அப்ப அலவுட் இல்லாம இருக்கிற சமயத்திலயும் வந்துட்டு அவங்க நமக்கு ஒரு அனுமதிய தாராங்க எப்படின்னு சொன்னா, சரி வெளிநாட்டு தொழிலாளர்கள் அவங்களோட வூட்டுகள்ல வேலை செய்யக்கூடிய இடத்துகள்ல கிடைக்கக்கூடிய அந்த பால், மக்கள் அரிசிகள வந்துட்டு வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்ப இதன் அடிப்படையில பார்க்கும்போது, அந்த அதாவது வீடுகள்ல கிடைக்கக்கூடிய அந்த பால்மாக்கள அனுப்புற அந்த தொழிலாளர்களுக்கும், இப்போ வந்துட்டு அனுப்ப இயலாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்குது. இப்ப நேத்து முந்தினாத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அதனுடைய ஃபோட்டோவை நான் இதில அட்டாச் பண்றேன் பாருங்க. எகிப்து நாட்ட சேர்ந்த ஒரு சில பேர் வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. காரணம் வந்துட்டு குவைத்தில உள்ள தொம்மின் பொருட்கள வந்துட்டு நாடு கடத்துறதுக்கு சென்றது அந்த வகையில வந்துட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இதன் அடிப்படையில நான் பார்த்தோம்ன்னு சொன்னா, நம்மட இலங்கை நாட்டு மக்களும் வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு இந்த தொம்மின் பொருட்கள வந்துட்டு அதிகமான பொருட்கள அனுப்பி வந்துட்டு நாட்டுகளுக்கு அனுப்பி இந்த ஆன்லைன்ல வந்துட்டு பிசினஸ் பண்ற இந்த சமாச்சாரம் எல்லாம் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நாம வந்து சோசியல் மீடியால பார்க்கக்கூடியதா இருந்துச்சு. அப்ப இப்படி செய்ற ஒரு சமயத்துல வந்துட்டு இந்த வியாபாரிகள், ஒரு சில வியாபாரிகள் செய்த தவறுனால, அ அந்த என்ன சொல்றது? இந்த வெளிநாட்டுல தொழில் செய்யக்கூடிய அந்த சாதாரண தொழிலாளர்களுக்கு கூட கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்த வந்துட்டு இல்லாம ஆக்கியிருக்கிறாங்க. ஒரு சில நபர்கள். சரியா? அப்ப இதெல்லாம் வந்து நாம இப்படியான தகவல்கள நாம போட்டாலும், ஒரு சில பேர் ஏதோ அது நமக்கு தேவன்னு சொல்லி தான் வந்து பார்க்குறாங்களே தவிர, ஒரு சில பேர் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு கணக்கெடுக்கிறது இல்ல. இப்ப அண்மையில நானும் வந்துட்டு இந்த எங்கட அப்துல் முபாரக்ல சின்ன மத்தாமு கிட்ட போன மாரிக்கு ஒரு ஹிஸ்டோரியா நடந்தத சொல்றேன். சின்ன மத்தாமு கிட்ட போன மாரிக்கு எங்கட ஸ்ரீலங்கா ஆள் ஒன்று தான். அவர் வந்துட்டு அளவுக்கு அதிகமான சாமான போட்டிருந்தாரு. போட்டதுக்கு பிறகு தான் அவர் என்ன கண்டு கேட்டாரு, "தம்பி இப்படி சாமான்ல போட்டால் என்ன நடக்கும்?" நான் சொன்னேன், "நானா இப்படி இப்படி தான் பிரச்சனைகள் இருக்கு" அப்படின்னு சொல்லி நான் சும்மா ஷோர்ட்டா முடிக்கிறேன் இடத்துல. அப்ப இப்படி இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி நான் அவருக்கு எல்லா பிரச்சனையும் அவருக்கு சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறமா தான் அவர் சொன்னாரு, "தம்பி பாருங்களேன் அநியாயம் நான் சாமான்லாம் போட்டுட்டேன். டெக்ஸ் அடிப்பானு தெரியா?" நான் சொன்னேன், "அது இனி எங்களுக்கு செய்ய வழி இல்ல. நாங்க எவ்வளவுதான் உங்களுக்கு நாங்க எவ்வளவுதான் வந்துட்டு எவிடன்ஸ் நியூஸ்ல தந்தாலும், ஆனா நீங்க வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு கண்டுக்கிறது இல்ல. நாம எப்படியோ போவோம்ன்னு சொல்லிட்டு தான் போறது. அப்ப இப்படி ஒரு சில பேர் செய்யக்கூடிய தவறுனால மத்த தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க இடத்துல. நான் நேரத்தோடயே சொன்னேன். இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு யாரும் வந்து ஆப்பு வைக்கும் விதமா யாருமே எந்த விதமான செயல்பாடும் செய்ய வேணாம்னு சொல்லி. ஆனா, நம்மட மக்கள் கேட்குறாங்களா? அதெல்லாம் இல்ல. நான் எந்த வேலைய நான் செஞ்சுட்டு தான் போவேன். நீங்க என்னத்த தான் எங்களுக்கு வந்துட்டு நல்ல தகவல்கள தந்தாலும் நாங்க அதன் பின்னுக்கு போமாட்டோம். எது பின் தேவையில்லாத தகவல் இருக்கோ, அதுக்கு பின்னுக்கு தான் நாங்க போவோம்ன்ற மாரி தான் ஒரு சில பேர் வந்து நடவடிக்கைகள் இருக்குது. சரியா? இனி இதனால மக்களே, நாம மறுபடியும் செழிக்கக்கூடியது தான். அதாவது எங்களுக்கு என்னால முடிஞ்ச தகவல்கள வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறது என்னோட கடமை. சரியா? அத நீங்க கேட்டு நடக்குது, கேட்காம நடக்குது அது உங்களோட பொறுப்பு. அப்படித்தானே? என்னால சொல்ல முடியும். உங்கள திருத்த இயலாது. எங்களால யாரையுமே திருத்த இயலாது. எங்களுக்கு சொல்ல முடியும். இப்படி பிரச்சனைகள் இருக்குது. ஒரு நபர் செய்த தவறுனால வந்துட்டு மொத்த வெளிநாட்டு இப்ப அதுதான் நடந்திருக்குது. ஒரு ஆள் 2 பேர் செய்த தவறால மொத்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கும், அதாவது எந்த விதமான தொழிலாளருக்கும் வந்துட்டு அலவுட் இல்ல சாமான். இனி உறவுகளே சிந்திச்சு செயல்படுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.